ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரியில் ஹையரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்கு தான் நம்மளை ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இது முழுக்க ஒரு டெம்பரரி போஸ்ட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியூரேஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இனிஷியலி ஃபார் 1 year. ஸோ 1 yearக்கு தான் வந்துட்டு நம்மளை எடுக்கிறாங்க. நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனி கிராஜுவேட், நீங்கள் ஏதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு கட்டாயம் அப்ளை பண்ணிக்கலாம். 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸுமே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். இதை தவிர்த்து ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஐபி, நீங்கள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இல்லைனா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸுமே இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவு ₹30,000 போட்டிருக்காங்க. விச் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கில் லெவல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட ஸ்கில்லும் எக்ஸ்பீரியன்ஸும் பொறுத்து இந்த 30,000 சேலரி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பொறுத்தளவுக்கு உங்களோட ஜாப் ரோல் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா மீன்ஸ் உங்களுக்கு கிட்ட எக்ஸலண்ட் எக்ஸல் ஸ்கில்ஸ் இருக்கணும். பைவட் சார்ட்ஸ்லாம் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெசிப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். கீவேர்ட்ஸு, கிளாசிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் டேட்டா பேஸில் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீ ஃபைண்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் சம்மரைஸ் பண்ணிவிட்டு மேனேஜர்கிட்ட ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேட்டன் டாக்கெட் மைல்ஸ்டோன்ஸு, இன்வென்ஷன் மெட்டா டேட்டா இதெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதான் ஜாப் ரோலாக இருக்குது. இதை தவிர்த்து உங்கள்கிட்ட எந்தெந்த ஸ்கில்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பேட்டன்ஸ், காப்பிரைட்ஸ், ட்ரேட் சீக்ரெட்ஸ். ஸோ இதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் நாலேஜ் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டன்ட் அப்படின்ற பட்சத்தில் ஒரு லீகல் ஷீல்டு ஃபார் இன்வென்ஷன் தான் நம்ம பேட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஒரு யூஸருக்கு அவங்களோட டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதா நம்ம பேட்டன்ட்னு சொல்லுவோம். அடுத்தவங்க மீன்ஸ் எக்ஸ்க்ளூட்ஸ் அதர்ஸ் ஃப்ரம் மேக்கிங், யூஸிங், செல்லிங். ஸோ நம்மளோட இன்வென்ஷன்ஸு இல்லை நம்மளோட ஐடியாஸை வந்து அடுத்தவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அதுக்கான ஒரு லீகல் ரைட் தான் நம்ம பேட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ பேட்டன்ஸ், காப்பிரைட்ஸ் அதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்கணும். பேட்டன்ட் டேட்டா பேசஸ்னால் என்ன, டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம அதில் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம், எம்எஸ் ஆஃபீஸு, பேட்டன்ட் சர்ச் பிளாட்ஃபார்ம்ஸு. ஸோ இதை பற்றின எல்லாமே ஒரு ஐடியா இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிஆர்எம், ஐபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஆர்எம் அப்படின்ற பட்சத்தில் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஐபிஎம்எஸ் அப்படின்னா இன்டெகிரேட்டட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா May 26க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இதை தவிர்த்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி டெம்பரரி போஸ்ட்ன்றதுனால பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்துட்டு ஹையரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க careers.icsr.in/about.php. ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 87/2025. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிலிட்டியும் மீட் ஆகிற கேண்டிடேட்ஸு. அப்ளிகேஷன் வந்துட்டு ஒன்ஸ் சப்மிட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளால் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் மல்டிபிளாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கான்டாக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு மெயில் மூலியமாக தான் நடக்கும். உங்ககிட்ட ஆக்டிவாக இப்போதைக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபுல்லத்தையும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் படித்து உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் மட்டும் அப்ளை பண்ணுங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன், ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களை டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுறப்ப உங்களோட அப்ளிகேஷன் காப்பி உங்கள் கையில் இருக்கணும். உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இல்லைனா டெஸ்ட் இல்லை இன்டர்வியூக்கு கூப்பிடுறப்ப அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ட்ரூவாக இருக்கா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணுவாங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்கள் ஐஐடி மெட்ராஸ்லேயே வேறு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஓசி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் அப்ளிகன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜேஇ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே அப்ளை லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த அப்ளை லிங்க்குள்ளே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆன்லைனில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டு ஐஐடி மெட்ராஸில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிலிட்டியும் இருக்குது கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.